மந்திரி நாட்டுக்கு பெருத்த அரசன் உன்னை வதைக்கவோ அடிக்கவோ கூடாது. நஷ்டமாகராஜா. சரி விடு. அதனால நீ ஒரு வாக்கை தவறக்கூடாது. நீ என்ன எழுதி கொண்டிருந்தால் என்ன வெல்வருக்கு மகளை பரிசாக கொடுக்கிறேன் என்று எழுதியிருக்கின்றேன். எனக்கு அடிமை நீ ஒத்துக்கொள்கிறாயா? ஆமா கண்டிப்பாக. உன் மனைவி இங்கே என் மகள் ஆமா அதோ தினந்தோறும் நாராயண பூஜை செய்வது என் நகரத்திலே சென்று ஆமா அதோ நாராயண பூஜை செய்திருக்கின்றார். ஆமா அன்னவரை கண்டு ஒரு தந்தையாகப்பட்டவரை நான் வென்று விட்டு திருமணம் செய்ய போகிறேன் அப்படி என்று அழைத்து வருவாய் வேண்டும். நீயே போய் அவளை அழைத்து வா. அப்படியா? ஆமா ஆகட்டும். அயோத்தி தசரதனுக்கு ராமனாக வந்தவா அயோத்தி தசரதனுக்கு ராமனாக வந்தவா
அப்படி என்று வீரப்பட்டியம் எழுதி முகத்திலே ரோமம் உடையவர்கள் என்னை அமராடி செய்து என்னை வெற்றி பெற்றால் என் மகளை நான் கொடுக்கிறேன் என்று நிருபம் எழுதி ஒட்டினேன் அல்லவா? அந்த நிறுவத்திற்கு நிகராகவே அதோ ஜலேந்திராபுரி ஆண்டு வர முடியாம ஜலேந்திர ரகுநாகமத்தில் ஓடி வந்து என்னிடத்திலே அமராடி என்னை வெற்றி படிந்து என்னை வெற்றி பெற்று அவர் இனத்திலே என்னை அடிமையாக்கினார். அதனால் நான் ஒரு நாட்டு மன்னன், சொன்ன சொல்லை மாறாதவன். அதனால் வேண்டி என்னை வெல்பவனுக்கு என் மகளை பரிசாக கொடுக்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா? அதே போலவே அன்னவருக்கு உன்னை நான் திருமணம் செய்து கொடுக்க போகிறேன். அப்படியா? ஆமா. அதோ பார் எங்க பிள்ளை. ஐயோ போதுமே பட்ட துன்பம் கைலாய் தங்கமே அந்த என் கண்ணனே துணை வந்தார்கள் குருபாயே தெய்வமே என்ன சொல்லுவே நான் எவ்வளவு ஒரு லட்சணமாவும் இருக்கிறேன். உங்களை பார்த்தாக்கா ஒரு அரக்கனை போல இருக்காருப்பா. ஏனென்றால் என் நாட்டிற்கு பிறகு இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு முத்திரமாட்டியங்கள் கிடையாது. என் நாட்டை கட்டி காவந்து பண்ண வேண்டும். என் நாட்டை அரசாட்சி முடிய முடியாது பராக்கிரம் இருக்கிறதா என்று நான் வீரப்பட்டம் எழுதினேன். என் மனுவுக்கு மிஞ்சிய மாப்பிள்ளை கண்டுவிட்டேன். என் நாட்டையும் ஆழ்வார் உன்னையும் ஆழ்வார் என்று நோக்க பெண்ணாக பிறந்துட்டார். நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண்மணியா இருந்தா தாய் தந்தை எவ்வித காட்டுறார்களோ அவ்விதமாகவே எல்லாம் நடப்பார்கள் அல்லவா? இருந்தாலும் நான் மறுத்து பேசினா என் தந்தையாகப்பட்டவர் தவறாக நினைத்து கொண்டுவார். அதனால் என் தந்தை என்ன சொல்றாரோ அதன்படியே திருமணம். அப்பா உன்னுடைய வாக்கே அப்பா. இதான் பொண்ணா இது கல்யாணத்துக்கு காய்ச்சி வாங்க மாட்டியா பூரா போலாமா? எல்லாம் கடைசியா மோபாரெல்லாம் பாத்துங்கப்பா. என் பொண்ணுக்கு திருமணம் செய்ய போறேன். எல்லாம் முடியறது எடுத்துங்கப்பா. என்ன ஆயிரம் போயிட்டு போறாரு எங்க
தாளா உண்மையா? ஒரே தாள் 210 தான். சரி இருக்கட்டும். தாலி எந்த நீ மாப்பிள்ளை பொண்ணு நான் பாத்துக்க நடுவுல இவர் திருமணம் செய்தார். வாழ்ந்திருக்க வேண்டும். மாமா நீங்க சரிங்களா? இப்ப நீங்க உங்க நாட்டுக்கு போறீங்க. ஆமா ஆகட்டும். எங்க நாட்டுக்கு போக வேண்டும். போலாமா? ஆகட்டும் போங்க. பெண்ணே மன்னவா போலாமா? அடி வரும் கண்ணே வாரு போகலாம். நான் எம்மாந்தோரம் முன்ன போறேன். நீ எம்மாந்தோர் எங்க பின்னால வரையே பின்னால யாருன்னா பாக்குறியா? யாரு பாக்குறா? நான் எம்மா வேகமா போறேன், என் பின்னால வர பின்னால எவனை பாக்குறேன்? என்ன பாக்குறீங்க? நீங்க முன்ன போறீங்க, நாங்க பின்னாடி வரேங்க. அப்ப நான் முன்ன போறேன், நான் பின்னால வரணும். ஏத்தாம் தரிகிற என்ன நடக்குது? ஒரு பொண்ணு ஒரு பொம்மையாட்டி நடறினா நடக்காரே. ஒரு பொம்மையாட்டி குதிரை போல அது மாதிரி போகுது. அவன் முன்னையாவலே அப்ப முன்னையாவனே வர சொல்லி அவனே வச்சு இது போல வச்சு சப்போர்ட்டா பேசுற பொண்ணி வச்சிருக்கியா? ஐயோ சாத்தியமா நான் இல்ல. ஏய் ஒரு பொம்பளை எப்படி நடக்கும் தெரியாதா? இப்ப பாரு மகாராஜா 9 எப்படி நடக்கிறதா? என்ன உனக்கு வேலை கட்டு விட்டாங்கம்மா? யாரு யாரு இப்படி நடக்குது? என்ன என்ன வேலை கட்டு விட்டா? தாலி இல்லையா மகாராஜா? மாவட்ட நில்ல கொள்கிறோம் மகாராஜா அடிக்க மகாராஜா நம்ம பொண்டாட்டி மகாராஜா என்னுடைய மனைவி. நம்ம பொண்டாட்டி தான். அடி வாரு கண்ணே பெண்ணே நமது நாட்டுக்கு வந்துட்டோமா? வந்து விட்டால் நமக்கு திருமணம் ஆகிவிட்டது. இப்ப திருமணமாகனா அன்னைக்கு என்ன நடக்க வேண்டும்? ஒரு திருமணமானா அன்ற முதல் இரவு ஃபர்ஸ்ட் நைட் போயிட்டு நீ உள்ளாம நம்ம நீ உள்ளாம நாங்க அப்புறமா வரோம். ஆமா நீ தான் வாங்க போனதா?
ஏய் அப்பா போல வெள்ளிக்கிழமை சுவாமி என்னடி ஏய் சரி சுவாமி இப்ப நம்ம இன்பத்து பத்து வருவியா வரமாட்டியா? அதாவது இன்பத்துன்பத்துக்கு வரணும்னாக்கா இன்பத்து இல்லையா? ஆமா ஆ. சுவாமி இன்ப சுகத்துக்கு வருவியா வரமாட்டியா? நான் என்ன சொல்றேன்னா ஆ. நான் ஒரு மண்டலம் 48 நாள் ஆ. ஒரு மண்டலம் 48 நாள் அந்த பகவானை நினைச்சு நான் தவத்துல இருக்கிறேன். இன்னும் மண்டலம் முடியல. இன்னும் மண்டலம் முடியல. அந்த பகவானை நினைச்சு அந்த மண்டலம் முடிஞ்சுன்னா நம்ம இருவரும் ஒண்ணு சேரலாம். ஓ நீ பின்னாலையும் முன்னாலையும் போகும்போதோ என்ன நினைச்சேன். எவன் தாலி கட்டுட்டு ஏய் எவன் நடக்குது பண்றான் ஆடி நம்ம ஒண்ணா போகும்போதே நீ முன்ன போனா முன்ன போடந்து பின்னால வந்தா பின்னால நின்னுதான் அப்படி நினைச்சேன். யார் அவரு? எம்பெருமான நாராயணமூர்த்தி. நாராயணமூர்த்தியா? ஆமா. அவன் தான் தாலி கட்டி ஒண்ணு வச்சுங்க நம்ம கஷ்டப்பட்டு கோவிந்தா ஓ போச்சே தாலி கட்டினா யார் கோவிந்தா? அவனை காட்டி யாரு கோவிந்தா? டேய் உனக்கு அந்த கடவுள் வேண்டுமா இல்ல இந்த கணவன் வேண்டுமா? கட்டிக்காரன் தான் வேணுமா? யாரு வேண்டும்? கணவர் தான் வேணும். கட்டிக்காரன் கணவன் வேண்டும். அப்போ வா சுகத்துக்கு இன்ப சுகத்துக்கு வா. வேண்டாம் சுவாமி. என்ன வேணும்? வர முடியாது. அவனை வச்சுக்கிறியா? அவனை வச்சுக்கிறியா? டேய் ஒன்னு சொன்னா அந்த கடவுளை சொல்லு, இல்ல இந்த கணவன் சொல்லு. கடவுளும் ஓனும் கணவனும் சோனுனா நான் என்ன பைத்தியக்காரன்? இப்ப காற்று இருக்குல்லவா, காற்று கண்ணால பார்க்க முடியுதா? பார்க்க முடியாது. இறைவனும் பார்க்க முடியாது, உணரலாம் முடியும். அப்பனா நீ அந்த எம்பெருமான ஏழுமலை வச்சுக்கிறாங்க. அப்ப போறதுல மகாராஜா தாலி கட்டினா பண்ணிட்டேன். அவனை வச்சிக்கிறாங்க. அம்மா வச்சிக்கிறாங்க. அவனை வச்சுக்கிறான். பாத்தியமா நாராயணா 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 சொல்ற. டேய் அது எப்படி சொல்லுவாங்க? எங்கடி மரியாதையா என் மோகல சுவாமி உன்னை அடிச்சே சாவச்சிருவேன். நான் சொல்றது கேளுங்க. இருக்காரம் கூப்பி உங்களை உன் பாதத்தை தொட்டு கேக்குறேன். விரதம் முடியட்டும், நம்ம இருவரும் ஒண்ணு. இப்ப அவ வீதமா? அப்ப ஏழ்மலை வீதம் அடுத்துதான் என் வீதம் பாருங்க. மகாராஜா வெள்ளியாரா மகாராஜா ஏழுமலைனா தோகராமர் மகாராஜா ஏழுமலை அந்த ஏழுமலை மகாராஜா அந்த ஏழுமலை. ஏய் மகாராஜா நீ மோசந்தா மகாராஜா போடே அப்பா கோவிதம் பொண்டாடி கோய்பிடுறா. யார்? ஏய் நான் திக்கி விதை செய்ய போகிறேன். அதற்கு நீ விடைதாமலம் கொடுத்தீரானால் சந்தோஷமா போயிட்டு வந்து உனக்கு இன்ப சுகம் கொடுக்கிறேன். அப்படியா? நான் இருந்தாலும் உனக்கு இந்த 48 நாள் பூஜை முடியும். நானும் திக்கி விதை செய்ய வேண்டும். அவங்கள கூட்டாங்க சந்தோஷம். சுவாமி ஓ ஐயா போய் பாரு மன்னவாரே. போகும்போது தவறுது ஒரு வாட்டி செத்து பிடிவியோ. அந்த வெள்ளையான போய் ஓடுவா போறா பச்சா. எவ்வளவு நிக்கிற பச்சா தாங்க முடியாத வளர்றான். என்ன பண்ண முடியும்? அவளை அடி கத்தி எப்படி அடிக்கலாம்னு அதுக்குதான் நைட்ல பொறுமையா கட்டி பிடின்னு சொல்றது கேக்குறியா? ஏய் ஐயா 4 கோடி ராவ அடிக்கிறேன்னு சொல்றேன் பேசி கேக்குறியா? நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. ஏய்
அப்படி இருந்தாலும் நம்ம எங்க போக வேண்டும்? முத எங்க போனோம்? தேவலோகம். தேவலோகம் செல்ல வேண்டும். அவளை சிறைபிடித்து விட்டு அடுத்து எங்க செல்ல போன்னு சொல்றவா? இவன் தேவலோகம் தன்னை தேடி அந்த தேவலோகத்திலே ஏழை இந்திரனும் அழகு இந்திராணியா? யாரு? அழகு இந்திராணி. அந்த அழகு இந்திராணி சப்ப சுத்தி இருந்தா உங்களை சிறைபிடிக்க இந்திரன் இருந்தால் வந்திருக்காங்க. உங்களை நாடு தெரிய வந்திருக்காரு. ஜலாந்தர பட்டணத்துல இருந்து எங்க கிட்ட வந்துக்கிறான். எதனா வாங்கி பார்த்துக்கு வந்திருப்பான். அதனால எதை கேட்டாலும் கொடுக்குறேன். பாரத்தை படி சொல்ல உன்னை பத்தி பெருமை சொல்றேன். சொல்லு மகாராஜா. நான் போய் சொல்றேன் மகாராஜா. யாரவா தேவடியா பையன் அப்படியே போக சொல்லு. அப்படியே மீறி வந்தானா கால் ரெண்டு கழுவி அந்த தண்ணி குச்சிட்டு அதுக்கப்புறம் வேண்டி வரத்தை வாங்க. இந்திராணி நான் சொல்ல கேட்டேன். அவன் என்ன சொல்றான்? ஏமா வாரம் எப்படி வந்திருக்கான்? நான் தாலி பள்ளி கிடையாது. தாலி கட்டி வச்சுக்கிறது இன்னைக்கு ராத்திரிக்கு நானா நீயா? நான் போட்டா அந்த தேவடியா கைய இடிச்சு எடுன்றா, நீ போட்டா எதமாக்குறாள்? நான் சொன்னேன் அப்படியே ஒரு கட்டண நாய் காட்டுறாக்கா. நான் கட்டண நாயை உள்ள போட்டாங்க. அதான் கேக்குறேன் தம்பி. யானு கேளு. அவன் கை வச்சானே எப்படி மனுஷன் வச்சுங்களா? பொண்டாட்டி அவன் பொண்டாட்டி மேல நெஞ்சின் வச்சு போங்கடா. எப்படி தெரியுமா அது எப்படி இருக்கா? ஏமா மியூசிக் விஷயமா வெறுங்கை வீசி வந்து. ஆமா 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 வெறுங்கை இப்படியே போக சொல்லி இன்னைக்கு விடி விடி சந்தை தலாகுளத்துல தலாகுளம் சந்தைக்கு போயிட்டு ஒரு 1/2 கிலோ மலாட்டு பயிறு, ஒரு 1/2 கிலோ எள்ளு, ஒரு 1.5 கிலோ வெல்லம், 1 லிட்டர் தேனு வாங்கிக்கினேன் வந்து அம்மா வாழ் காலியாக்குது கொட்டி போன் மறுபடியா வறுத்து அம்மாவோட உரல்ல கொட்டி அவனோட உலக்கையால குத்தி எடுத்து மேலாவ தூவி அந்த ஒரு தேனுக்கு பாரு மேல ஊத்து ஒரு நக்கு நக்கிட்டு போக சொல்லு. நக்கு நக்குமா மகாராஜா? மகாராஜா இந்திராணி கிட்ட சொல்ல வருது. அவன் என்ன சொல்லிருப்பா தெரியுமா? எங்க மாமா வந்திருந்தா ஒரு 10க்கு 10 ரூம்ல ஒரு தலைக்காணி ஒரு பாய் போட்டு 2 பேரும் என்ன மகாராஜா? மகாராஜா என்ன சொல்ல தெரியுமா? அப்படியே வந்திருந்தாலும் சும்மாதான் கை வீசி வந்திருப்பான். தனா கொடுத்து பிடி பிடிக்குதான். இங்க பாரு அங்க போயிட்டு கரெக்டா சொல்றேன் பாத்து. 1/2 கிலோ மலாட்டு பயிர், 1/2 கிலோ எள்ளு, 1/2 கிலோ வெல்லம், அப்படியே ஒரு தேன் பாட்டு சுய தேன். ஆமா நான் சொன்ன மாதிரி 3 பொருளையும் எள்ளு மலாட்டு பயிர் போட்டு அவன் உனக்கு விரிசி அவன் வானல்ல பொண்ணு வறுத்து வானல்ல ஃபர்ஸ்ட் வறுத்து பொன்மரலா வறுத்து அந்த உனக்குல போடு பல 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 பல. ஆமா கோட்டி ஒரிக்கத்து குத்தி ஒரிக்கத்து நங்கு குத்தி. ஆமா அந்த தூள் எடுத்து அப்படியே வாழை செட்ல தூவி விட்டு அந்த எண்ணெய் ஊத்தி தேனு அப்படியே எங்க நக்கிட்டு வந்தாலும் ஓல் பட்டு நான் நக்கறேன் நான் உள்ள போய் பாத்துக்கிறேன். சரி ஆம்பளைங்க
அந்த தேவலை வந்து விட்டு ஓடி தேவலாக உனக்கு வேணுமா? ஆமா இல்ல மொண்டாட்டி போனதா இல்ல உம்மா போனதா ஓயா கோக்கா போனதா தேவலாக தேவலாக தூடுதுக்காங்க. யாரம்மால கையில தாக்குது பச்சா. என்னது இது? என் பவன உப்புனு ஊய் ஓடி விடுவேன். அடிப்பான் போல் தெரிகிறது. எண்ணெயில வச்சுட்டேன். என்ன வச்சுட்டு இல்லையா என் மனைவி அடிக்கிறா பாரு. ஆம்பளையா இருந்தா ராணியம்மா வச்சு பாருங்க. சரி வர சொல்லுவாங்க. அது வந்த அப்பா செங்க அப்படி இல்ல. நாம ஒரு சின்ன பையனாகிறோம். நாம போய் சண்டை போடலாம். நான் சொன்னேன் எங்க அப்பா அம்மா கிட்ட, என்ன சொன்னேன்? இந்த கேப்பை எனக்கு கட்டி கொடுக்காதீங்க, கூடி கொடுத்துட்டு வந்துருவான். நீ ஒண்ணுக்கு போற வாத்தாட்டானிட்டு போய் நான் இந்த தெருவுல போக மாட்டேன். நான் அப்படியே சண்டைக்கு போறேன். என்ன பண்றீங்க? அப்படியே போயிட்டு ஒரு குடை நிறைய தண்ணி பிடிச்சி, டபுள் குடை நிறைய தண்ணி பிடிச்சி என்ன பண்ணி அடுப்புல சுத்தே வை. போய் போடும். யாரு நல்லா பாக்குறீங்க? வரட்டன்ற யாரு இந்த போடி பேர் வந்து சண்டைக்கு? ஐயோ நீ எந்திராணி, நீ எந்திராணி. ஐயோ இவள் என்ன வடிவோ சொல்லுவேன். பார்த்த உடனே எனக்கு சண்டை போன வாழ்றவன் சண்டை போட வச்சு அவருக்கு அவ தேவலோகத்துல நாட்டியம் இருக்கக்கூடிய அரசையோ இல்ல ஊர்வசியோ ஊர்வசி இல்ல பச்சரிசி இல்ல மேனகையோ இல்ல துவத்தம்மையோ இவளை பார்த்த உடனே எனக்கு காப்பம் அதிகமாவதுரையோ ஐயோ அவளுடைய ஐயோ ஐயோ பொண்ணை கூட்டி வச்சு என்ன ரெண்டு அடி கூட அடிச்சுக்கடா. கூட்டி வைக்கணும் கூட்டி வைக்கணும். நான் மச்சான் சாவாங்கடா. எத்தனை வேலை செய்யறேன்? என்ன வேலை? கூட்டி வைக்கிற வேலை. யாரு எப்படின்னா லைன் பண்ணோம். சரி ஏந்து சொல்றேன். ஏந்துடா. ஐயோ
வாயே துடைக்கிறேன்டா. ஆமா நான் பீ திட்டு வாய் தோடி கம்யூனிட்டி. சரி போ, அவகிட்டே போய் உன் அண்ணன் கூட்ட போயிரு. போட போட போட. ராணி வாய் போடுறேன். வாய் போடுறாட்டே. வாராண்டி அம்மா எங்க இருந்து கங்க வாத்து வந்துறான். அப்பதான் கோயில் வந்துறான் பாரு கங்க வாத்து. எங்க? லட்சி. முந்திச்சு வந்தடா வந்தடா. அடிக்கல வந்தடா. அவன் என்ன சொல்றான் பூச்சி வைக்கணும் என்ன பேசுறேன். ஐயோ என்னங்க என்னடா என்னன்னு கேக்குற? என்னன்னு கேக்குற? வாடா படம் கூப்பிடுறேன். என் பேர கூப்பிடுவாங்க. நீ பெரிய புறா ஆடி இந்திராணி குட்டியே நிலடி. எப்படி தெரியுமா? ஆடு வேணும் பாடு வேணும் அழக மாறியே. ஓடிட்டா நம்ம ஊரில்